ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஊடகவியலாளர், ஒரு பத்திரிகையாளர் தனக்கு தெரிந்த ஒரு செய்தியை சமூகத்துக்கு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒருத்தரை பத்தி புரணி பேசுறவன்லாம் ஊடகவியலாளர், பத்திரிகையாளர்ங்கிறது என்ன வகையான கணக்கு தெரியல. ஒரு காலத்துல மொட்டை கடிதாசி எழுதுவாங்க, என்ன சம்பவம்ங்கிறது சொல்லாம பொத்தாம் பொதுவா யாரு பேருங்க அவர்கிட்ட சோர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. அதான் என்ன சோர்ஸ்? ஏங்க, அவரை தேனியில கைது பண்ண போற விஷயமே அவருக்கு தெரியல. அவருக்கு என்ன சோர்ஸ் இருக்கும்? அதை ஏதோ மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி அவர் ஏதோ கொஞ்ச நாள் அப்படி இங்க வெயில் தாங்க முடியாம அங்க போனா அங்க போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் கஞ்சா குடிக்க போனதால போலீஸ் சொல்லுது. ஜாபர் சாதிக்குங்கிறவர் போதை பொருள் வைத்திருந்ததுக்கான மூலப்பொருட்களை கடத்தினார் அப்படிங்கிறது வழக்கு வரும்போது சவுக்கு சங்கர் டெய்லி மீடியால உட்காந்துட்டு திமுக தான் இதுக்கு காரணம், இதுல உதயநிதிக்கு பங்கு இருக்கு, கிருத்தியா உதயநிதிக்கு பங்கு இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசினார். இப்ப இவர் மேல ஒரு கஞ்சா வழக்கு வருது. அப்ப இவருக்கு யார் மேல எல்லாம் பங்கு இருக்குன்னு ஒருத்தன் உட்காந்து பேசுறான்னு வச்சுக்கோங்க, அவர் ஒப்புக்கொள்வார். அதை அவர் எவ்வளவு அவதூறுகளை உண்மை மாதிரி பேசுவாருன்னா, ஒரு முறை சொல்றாரு, இப்ப பாருங்க, உதயநிதி சட்டமன்ற கூட்டம் நடக்கும் போது அங்கே வராம தாய்லாந்துல போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு யூடியூப்ல. அது லைவ்ல வந்துகிட்டு இருக்கும் போதே உதயநிதி சட்டமன்றத்துக்கு வந்தார். இந்த மாதிரி நிறைய டுபாக்கூர் வேலைகளை எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் எது கேட்டாலும் எனக்கு உடனே தெரியும், அந்த பதில் தெரியும் அப்படி சொல்லிட்டு அதுக்கு எல்லா சோர்ஸும் என்கிட்ட இருக்கு, எல்லா ரெஃபரன்ஸ் இருக்குன்னா அம்புட்டும் வதந்தி, பொய். சிசிடிவி எல்லாம் உடஞ்சு போச்சு, இல்ல வேலையே செய்யல அப்படின்னா கூட அங்க இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க? கற்பனை ஆற்றல் தான். சினிமா தொழிலில் இருக்கிற பெண்கள் அத்தனை பேருமே அவர்கள் கலைஞர்கள் என்பதற்கு பதிலாக அவர்கள் எல்லாம் ஒரு பாலியல் தொழிலாளி என்கிற ஒரு மனநிலையை உருவாக்குற வேலையை பயில்வான் ரங்கநாதன் மாதிரி ஆட்கள் செய்யறது போல சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய இடத்துல பெண்கள் இருக்காங்க, ப்ரொமோஷனுக்காக அவங்க போறாங்க, இவங்களை அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க என்று சொல்வது மூலமாக காவல்துறை மொத்தமுமே எப்படிப்பட்டதான். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கலந்துரையாடல சவுக்கு சங்கர் மறுபடியும் ஒரு அவதூறா பேசி கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை பத்தி என்ன மேம் நினைக்கிறீங்க? இப்படி தொடர்ச்சியா அவதூறா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு நிலவரம் அவர்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. இது பெண்கள் மேல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்வையை தான் இது காட்டுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஒரு கருத்து சுதந்திரம் இல்லையா? ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஊடகவியலாளர், ஒரு பத்திரிகையாளர் தனக்கு தெரிந்த ஒரு செய்தியை இந்த சமூகத்துக்கு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சில பேர் நான் உண்மையாக கண்டிக்கிறேன். ஒருத்தரை பற்றி புரணி பேசுகிறவன்லாம் ஊடகவியலாளர், பத்திரிகையாளருங்கிறது என்ன வகையான கணக்கு தெரியல. ஒரு காலத்தில் மொட்டை கடிதாசி எழுதுவாங்க, என்ன சம்பவம்ங்கிறது சொல்லாம பொத்தாம் பொதுவா யாரு பேருங்க அவர்கிட்ட சோர்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. அதான் என்ன சோர்ஸ்? ஏங்க, அவரை தேனியில கைது பண்ண போற விஷயமே அவருக்கு தெரியல. அவருக்கு என்ன சோர்ஸ் இருக்கும்? அதை ஏதோ மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி அவர் ஏதோ கொஞ்ச நாள் அப்படி இங்க வெயில் தாங்க முடியாம அங்க போனா அங்க போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் கஞ்சா குடிக்க போனதால போலீஸ் சொல்லுது. சார், சவுக்கு சங்கர் போதை ஒழிப்புக்காக நிறைய விழிப்புணர்வு எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரே இப்படி கஞ்சா வச்சிருப்பாரு, கஞ்சா வித்திருப்பாரு அப்படின்னு சொல்றது ஆளுங்கட்சியில இருந்து ஒரு அராஜகத்துல அவர் மேல இப்படி கேஸ் கொடுக்குறாங்க, இப்படி சொல்றாங்க அப்படின்னு அவதூறா சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சு இருக்கு. ஸோ அது பண்ணியிருப்பாரா சார் அவரு? அதாவது அவர் பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறது நீதி விசாரணையில் தான் தெரிய வரும். இப்போ நம்ம முன்கூட்டியே முடிவெடுக்க முடியாது. ஒரு காவல்துறை ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறது, அவர் அழைத்து சென்றிருக்காங்க, அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். காவல்துறை சொல்கிற எல்லாவற்றையுமே செய்தியாக வெளியிடலாமே தவிர அதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஜாபர் சாதிக்குங்கிறவர் போதை பொருள் வைத்திருந்ததுக்கான மூலப்பொருட்களை கடத்தினார் அப்படிங்கிறது வழக்கு வரும்போது எடுத்தடுப்புலேயே ஃப்ளாஷ் நியூஸில் என்ன போட்டான்னா, 2000 கோடிக்கு அவர் கடத்தியிருக்கிறாரு அப்படின்னு தான் ஃப்ளாஷ் நியூஸ் போட்டான். அப்போ என்ன செய்வான்னா, இது வரைக்கும் மொத்தமாக கடத்தப்பட்டதனுடைய மொத்த கணக்கு இருக்கு இல்லையா, அதை ஜாபர் சாதிக்கு மேலே எழுதிட்டாங்க மொத்தமாக. இப்போ கடைசியாக வந்த செய்தி என்ன சொல்கிறான்னா, ஒரு 40 கோடி மதிப்பிலான மூலப்பொருட்களை அவர் கடத்தி இருக்கிறாரு அப்படிமா. அப்போ 2000 கோடியிலிருந்து 40 எங்கே இருக்குது, 2000 எங்கே இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த வழக்கு வருகிற போது, அது வெறும் விசாரணை வளையத்திற்குள்ளே வருகிற போதே சவுக்கு சங்கர் டெய்லி மீடியாவில் உட்காந்துக்கிட்டு திமுக தான் இதுக்கு காரணம், திமுக தான் இந்த தவறுகளுக்கு பூரா ஒட்டுமொத்தமாக பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசினார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவுக்கு அவர் யார் என்னங்கிற டீட்டெயிலும் தெரியல. கட்சியில் சேர்த்துருக்குறாங்க, அவருக்கு குற்ற பின்னணி இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. இப்போ சினிமா டைரக்டர் அமீருமே அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசராக அவரை வச்சு படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறது அவருக்கு தெரியல. அப்போ தெரியலைங்கிறத பற்றி சொல்லாமல் அவருக்கு எல்லாமே தெரியும், அரசாங்கத்துக்கும் ஏற்கனவே தெரியும், இதில் உதயநிதிக்கு பங்கு இருக்குது, கிருத்தியா உதயநிதிக்கு பங்கு இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேசினார். இப்போ இவர் மேலே ஒரு கஞ்சா வழக்கு வருது. அப்போ இவருக்கு யார் மேலே எல்லாம் பங்கு இருக்குன்னு ஒருத்தன் உட்காந்து பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, அவர் ஒப்புக்கொள்வார். அதை
நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஊடகவியலாளரை வந்து நம்ம வந்து காவல்துறை மூலமாக கைது செய்வதையோ அவரை தண்டிப்பதையோ நம்ம விரும்பலை சார். ஒரு பத்திரிகையாளருக்கு மாற்று கருத்து இருக்கிறதுல என்ன சார் இது? மாற்று கருத்து இருக்கிறது தவறு இல்லை, அவதூறு பேசுகிறார். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ மதுரையில் வந்து எவிடன்ஸ் கதிர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆணவ படுகொலைக்கு எதிராக ஏதாவது வந்து பட்டியலின மக்கள் தாக்கப்படுகிற போது, வன்கொடுமை நடக்கிற போது, மனித உரிமை மீறல்கள் நடக்கிற போது அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, நேரடியாக களத்துக்கு போய், இப்போ உடுமலைப்பேட்டையில் சங்கருங்கிறவர் வந்து ஆணவ படுகொலை செய்யப்படுறாரு. அந்த கௌசல்யாவுக்கு முழுக்க முழுக்க சட்ட ரீதியாக அந்த வழக்கு நடத்துறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த எவிடன்ஸ் கதிருங்கிறவர் வந்து களத்தில் போய் போராடுறாரு. கடைசி வரைக்கும் நீதி பெற்று தருகிற வரைக்கும் அவங்க கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவர் யாருக்காவது ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? பல பேர் இருக்காங்க. பேராசிரியர் மார்க்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் முழுக்க முழுக்க மனித உரிமை ஆர்வலர். ஏதாவது போலி என்கவுண்டர் நடந்தாலோ, பல வன்முறைகள் நடந்தாலோ, காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் நடந்தாலோ, யாராவது வந்து தாக்கப்பட்டாலோ அவங்களாம் என்ன செய்கிறாங்க, உண்மை அறியும் குழுன்னு சொல்லி அவங்களே வந்து சில மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, புதுச்சேரியை சேர்ந்த சுகுமாரன் இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, நேரடியாக களத்துக்கு போகிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் என்ன செய்வார்னா, கள்ளக்குறிச்சி மாணவி வந்து ஸ்ரீமதிங்கிற ஒரு பொண்ணு வந்து மாடியிலேருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிருச்சுன்னு ஒரு வழக்கு வருது. அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்து படுகொலை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மையான நிலவரம் அப்படின்னு சில செய்திகள் வருது. இப்போ யாரின் பக்கம் நிற்கணும்? பாதிக்கப்பட்ட ஸ்ரீமதியின் பக்கம் நிற்கணுமா, இல்லை அந்த கொலைக்கு காரணமாக இருக்கிறதாக நம்பப்படுகிற அந்த பள்ளி தாளாளர் அந்த நிர்வாகத்தின் பக்கம் நிற்கணுமா? யார் பக்கம் நிற்கணும்? பாதிக்கப்பட்டவங்க பக்கம்தான். இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த நிர்வாகத்தின் பக்கம் தான் அவர் நின்றார். அந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் ரவி வந்து ரொம்ப நல்ல மனிதர். அவர் வந்து இந்த மாதிரி வந்து படிக்கிற மாணவிகள் மேலெல்லாம் கை வைக்க மாட்டார். மிஸ்டர் ரவி வந்து ரொம்ப நல்ல தன்மையானவர், ஆனால் அவர் டீச்சர் மேலெல்லாம் கை வைப்பார் எப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். அதில் இணையதளங்களில் உட்காந்து, யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு சார். ஆனால் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து இருக்கிறது தான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக வந்து சொல்கிறாரு சார். ஏங்க, இவரெல்லாம் ஒரே கம்பெனிங்க. திமுகவை எதிர்க்கிற வேலையில் 2 பேருமே ஒரே கம்பெனி, 2 பேருமே ஆர்டிஸ்ட். அந்த ஆர்டிஸ்ட்டு நீங்கள் நாடக கம்பெனி நடத்தும் போது 2 பேர் யாருக்கு நாடகம் புரியுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக எதிர்ப்பு தான் சவுக்கு சங்கருக்கான முதலீடு. சீமானுக்கு அதே கதை தான். 2 பேருமே எதிரெதிர் துருவங்களாகவும் பேசுவாங்க இடையில. ஆனால் இப்போ உண்மையிலேயே எதிர்த்தது யாரு? பெண்கள் தான் வந்து கையில் செருப்பும் தொடப்புக்கட்டையுமா எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து நின்று இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, காவல்துறையில் உயர்மட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தான் கிட்ட வந்து வேலை பார்க்கக்கூடிய கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களை எல்லாம், இத்தனைக்கும் காவல்துறையில் இருக்கிற பெண்களை எல்லாம் தன்னுடைய ஆசைக்கு வந்து இணங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெண்களும் வந்துட்டு தனக்கு உயர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு அவதூறான ஒரு பேச்சு. இதுக்கு திமுக அரசு போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல. உண்மையிலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சைபர் கிரைமினுடைய உதவி ஆய்வாளர் சுகன்யா அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பேரில் தான் வந்து இவரை வந்து கைது செய்யும்போது எங்கடா இருக்காரு அப்படின்னு தேடும்போது இவர் சென்னையில் கூட இல்லை, நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் தேனி மாவட்டத்தில் ஒரு இடத்துல போய் இருந்திருக்காரு. எப்படியோ வந்துட்டு காவல்துறை மோப்பம் பிடிச்சி கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்து ஒரு பெண் போலீஸ் அதிகாரி வந்தப்போ அவங்கக்கிட்ட கூட இவர் சரியாக வந்து நடந்துக்கல. அவங்களையும் வந்து கேவலமாலாம் பேசியிருக்காரு அப்படின்றது நமக்கு செய்தி. கடைசியாக இவரை கொண்டு போய் கோயம்புத்தூர் சிறையில் அடைச்சிருக்காங்க. அப்போது சென்னையிலேருந்து ஏன் அங்கே கொண்டு போய் அடைச்சிருக்காங்க, அதனால் இவரை வந்து வேணும்ட்டே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுகிறவங்களுக்கெல்லாம் இதுதான் வந்து வழக்கு பதிவு கோயம்புத்தூரில் ஆனதுனால கோயம்புத்தூர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆமாம், இந்த பதிலை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். சில பேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அறிவாளி, நான் தான் ஞானி அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் பேசிக்கிட்டு உங்களை மாதிரியா? ஆமாம், சில பேர் பேசும்போது அதுக்கு வந்துட்டு சரியான பதில் என்ன அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் இவர் இந்த மாதிரி வரும் பொழுது பெண்கள்லாம் சேர்ந்து செருப்பை கட்டிக்கிட்டு நின்று இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு அமைதியான செய்தி இருக்கு. அதாவது திமுக மகளிர் அணி தான் அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. உண்மையிலேயே பெண்கள் தன்னெழுச்சியாக வந்தாங்களா அல்ல திமுகவினுடைய மகளிர் அணியுடைய ஏற்பாட்டில் வந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ரெண்டுமே உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவும் இருக்கிறது. அதை தாண்டி பொது வெளிகளில் எத்தனை பெண்கள் வந்துட்டு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஊடகத்தில் கூட எடுத்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலேருந்து வந்தவங்க அந்த பெண்ணை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் இருக்காங்க பாருங்கள். இவங்களெலாம் வந்துட்டு எங்கே கொண்டு போய் வச்சிருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த கருத்து சுதந்திரத்தின் மேலே நம்ம ஒரு கேள்வி. அவர் எவ்வளவு அவதூறுகளை வந்து உண்மை மாதிரி பேசுவாருன்னா, ஒரு முறை சொல்கிறாரு, உதயநிதி வந்து தாய்லாந்தில் இப்போ ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காப்புல, ஒரு குத்தாட்டம் ஒரு முறை சொல்கிறாரு. அந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே உதயநிதி வந்து சட்டசபைக்கு வந்துட்டார். சட்டமன்ற கூட்டம் நடக்குது. இப்போ பாருங்கள், உதயநிதி சட்டமன்ற கூட்டம் நடக்கும்போது அங்கே வராமல்
தாய்லாந்தில் போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு யூடியூப்பில். அது லைவில் வந்துக்கிட்டு இருக்கும் போதே உதயநிதி வந்து சட்டமன்றத்துக்கு வந்தார். இந்த மாதிரி நிறைய டுபாக்கூர் வேலைகளை வந்து எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு சொல்லுவாங்கல்ல, எது கேட்டாலும் வந்து எனக்கு உடனே தெரியும், அந்த பதில் தெரியும் அப்படி சொல்லிட்டு அதுக்கு எல்லா சோர்ஸும் என்கிட்ட இருக்குது, எல்லா ரெஃபரன்ஸ் இருக்குன்னா அம்புட்டும் வதந்தி பொய் ஏமாத்து வேலை. இதை வச்சுக்கிட்டு வாயை வாடகைக்கு விடுற வேலையை மட்டுமே பார்க்குறேன். ஏன்னா அவர் என்ன செய்வார்னா திடீர்னு கொஞ்ச நாள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசுவாப்புல. சரி, இப்போ சீமான் அவர்கள் தான் வந்து இவர் சவுக்கு சங்கரோட கூட்டுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எடப்பாடி அவர்களுமே வந்து திமுக அரசு தான் வந்து அராஜகம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. சொல்ல வந்தேன், எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெய்டு நியூஸ். ரொம்ப நாளாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் ஆளுமை, அவர் ஏன் அரசியல் கட்சியில் இப்போ கூட நாடாளுமன்ற தேர்தலில் நான் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறேன்னு சொல்லி பேசினார், ஒரு வீடியோ போட்டார். ஏங்க நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், யார் பிரதமர், யார் வந்து நாட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் தேர்தல் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி இன்னும் பிரதமர் தேர்தலுக்காக போட்டியிருக்காரு. இல்லை, அவர் ஒரு கட்சியை வேற தொடங்க போறாரு, உதயநிதி அவர்களுக்கு எதிராக வேற நிற்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த கூட்டணிக்காக இப்போ இப்படி பேசி வைக்கிறாங்க. அவங்க ரொம்ப பேருக்கு இருக்கிற பைத்தியக்காரத்தனம் என்னன்னா, சினிமாவில் நம்மளை கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்கிறதுக்காக விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க வர்றேங்கிறாரு. நம்மளை யூடியூப்பில் பல லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக சவுக்கு சங்கர் நான் கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறாரு. அப்போ எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறான்னா, நம்மளை மக்கள் வந்து ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறான். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஏரியா இருக்குது. அதில் வந்து புரோட்டா மாஸ்டர்கிட்ட புரோட்டா தான் எதிர்பார்ப்பான். அவர் பிரியாணி போட்டால் அது ஓடாது அந்த கடை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியா இருக்குது. இதை மாற்றி பண்ணின்னா ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ ஒன்றும் இல்லை, சினிமாவில் வந்து பிரபலமாக ஒரு இயக்குனர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் நடித்தார்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க. உண்டா இல்லையா? நடித்தார்னா படம் பார்க்க மாட்டேங்கிறான். நல்ல நடிகராக இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் போய் வேறு வேலை பார்க்குறாருன்னு வச்சுங்க, மியூசிக் போடுறேங்கிறார். திடீர்னு இப்போ மிஸ்கின்னு போய் நான் ஒரு மியூசிக் போடுறேன் அப்படிங்கிறாரு. தெரிச்சு ஓடுறாங்களா இல்லையா? இதுதான் நடக்கும். உங்களை ஏதாவது நீங்கள் எதில் சிறந்தவரோ அதை மட்டும்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வான். நீங்கள் ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கண்ணதாசன் அந்த காலத்தில் என்ன பண்ணார்னா, பாட்டு எழுதுகிற வேலையை விட்டு படம் தயாரிக்க போனார். பூராமே ஃப்ளாப்பு, அம்புட்டுமே கடை அவருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியா இருக்குது. சரி, இப்போ இவ்வளவு தூரம் தைரியமாக அடித்து எல்லாத்தையும் பேசுகிறாரு இல்லையா? நீங்கள் வந்துட்டு பொய்யா புரட்டா அப்படின்னு இருந்தால் கூட தெளிவாக ஆமாம் இதுக்கெல்லாம் என்கிட்ட வந்து சோர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல இத்தனைக்கும் கேட்டால் வந்துட்டு எத்தனையோ சிசிடிவி எல்லாம் வந்து உடஞ்சி போச்சு, இல்லை வேலையே செய்யலை அப்படின்னா கூட அங்கே இதுதான் நடந்தது அப்படின்னு வந்து சொல்கிறார் இல்லையா? அப்போ இவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க? கற்பனை ஆற்றல் தான், வேற என்ன இருக்க முடியும்? இப்போ சவுக்கு சங்கரை பற்றிய பல தகவல்கள் வந்து என்கிட்ட சோர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்க, நானும் தான் அடித்து பேசுகிறேன், நம்புங்க. இப்போ என்ன எல்லா சோர்ஸ் இருக்குது என்கிட்ட, இப்போ பாருங்கள் முக்கியமான பேப்பரே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் நம்புங்க. இதெல்லாம் வந்து அதாவதுங்க, மக்கள்கிட்ட வந்து நீங்கள் சுவராசியமாக உரையாடுறீங்க, ஒரு கருத்தை வந்து நீங்கள் தெளிவாக புரியும்படியாக பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிற எல்லாமே உண்மையாயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நல்லா பேசுகிறேன் பூரா நல்லவனா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. இப்போ காமராஜரை பற்றி தமிழருவி மணியை ரொம்ப சிறப்பாக பேசுவார். காமராஜருக்கு பேச தெரியுமா? அந்த மாதிரி அவருக்கே பேச தெரியாது, அவருக்கு மேடை பேச்சாளர் கிடையாது. அதுக்காக தமிழருவி மணியை யோக்கியன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நல்லா பேசுவார், அவ்வளோதான். அவர் அதை வச்சு புரோக்கர் வேலை பார்க்குறாப்புல. சவுக்கு சங்கர் எப்படி ஒரு புரோக்கரோ அது மாதிரி தமிழறி மணியும் ஒரு புரோக்கர். அதனால் இவங்கெல்லாம் அரசியல் புரோக்கர்கள் தரகர்கள் இருக்கான். இப்போ நம்ம வீடு பார்க்கும்போது என்ன சொல்லுவான், வீடு சூப்பர் வீடு சார், பிரமாதமாக இருக்கும், பாத்ரூமில் வந்து 24 hours தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி தான் போகிற தரகர்கள் பேசுவான். தரகர்களுக்கு கூட ஒரு நியாயம் இருக்குது, இவங்ககிட்ட எந்த நியாயமும் கிடையாது. அதனால் அரசியல் புரோக்கர்ஸ் இவங்கெல்லாம், அவ்வளோதான். சார், இப்போ பெண்களுக்கு வந்து எல்லா துறையிலையுமே வந்து பாலியல் ரீதியான கொடுமைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அந்த கொடுமைகளை வெளிக்கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி சில பேருக்கான கருத்து, அந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கு. ஸோ அப்படி கருத்துக்கள் இருந்தால் அதுக்கு அப்படி கூட இருக்கலாம். அப்படின்னா என்ன செய்யணும்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது இவரிடத்துல வந்து அந்த கருத்தை சொல்லி இருந்து அந்த உயர் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்ட போராட்டத்தை நடத்தி அவர்களை தண்டிக்கிற வேலையை செஞ்சார்னா இவரை பாராட்டலாம். நீ போகிற போக்கில் ஏதாவது சொல்லி விடுறதுதானே. இப்போ திடீர்னு என்ன பண்ணுவானா, யாராவது ஒரு பெண் வந்து அரசியலுக்கு வர்றாங்கன்னு வச்சுங்க, அந்த பெண்ணை குறித்து ஒரு அவதூறாக ஒரு தகவலை போகிற போக்கில் ஒருத்தன் சொல்லிவிட்டு போயிடுவான். அது சரியில்லாத ஆளுங்க, கொஞ்சம் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அது எதுக்குன்னா அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணுறது. இப்படி சொல்கிறது மூலமாக அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை இல்லாமல் செய்கிறது. ஏன்னா பெண்கள் குறித்து ஏற்கனவே வந்து அவதூறாக பேசுகிறதுக்கான மனநிலை அப்படிங்கிறது ஏற்கனவே ஆணாதிக்க மனநிலையில் ஏற்கனவே இருக்குது. அதை வந்து ஒரு வெற்றிகரமாக செய்கிறார், அதை ஊடகத்தில் செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம், அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு மகளிர் இந்த காவல்துறைக்கு வந்து 50 வருஷம் பொன்விழா ஆண்டு.
அவங்களெல்லாம் வந்து காவல்துறையில் கொண்டு வரணும் அப்படின்னு டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவின் வழியாக கொண்டு வந்திருக்காரு. இப்போ இந்த மாதிரியான அவதூறுகள் தொடர்ச்சியாக வரும்பொழுது அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்படியா பார்ப்பாங்க அப்படின்ற அந்த கொஞ்சமான அந்த உணர்வு கூட அவருக்கு இல்லை. ஆமாங்க, மறுபடியும் பெண்கள் யாருமே வந்து படிக்க வரக்கூடாது, வேலைக்கு வரக்கூடாது, படி தாண்டாததான் 10ன்னு சொல்லி எல்லாரும் வீட்டில் பழையபடி செட்டில் ஆகணுங்கிறதுக்கு ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை இந்த மாதிரி ஆட்கள் பேசுவதன் மூலமாக நாங்கள் எங்கள் வீட்டு பெண்களை வந்து நாங்கள் எங்கேயும் அனுப்ப மாட்டோங்க அப்படிங்கிற ஒரு சூழலை மறுபடியும் நம்ம அம்மா காலத்துக்கு பாட்டி காலத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு காலத்துக்கு ஒரு இருண்ட காலத்துக்கு அழைத்து செல்வதற்கு இது போன்ற அவதூறுகள், இது போன்ற யூடியூபர்ஸ் மூலமான இந்த சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள். ஏன்னா பயில்வே ரங்கநாதன் ஒரு ஆள் இருக்கான், எல்லா முறையுமே அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்க்குறத ஒரு வேலை திட்டமாக வச்சுருக்கான் ஒருத்தன், வயசும் வேறு அதிகம். அந்த மாதிரியான ஆட்களும் வந்து யூடியூப்பில் பேசுகிறான். அப்போ சமூக வலைதளத்தில் இதெல்லாம் கேட்கிறவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? சினிமா தொழிலில் இருக்கிற பெண்கள் அத்தனை பேருமே அவர்கள் கலைஞர்கள் என்பதற்கு பதிலாக அவர்கள் எல்லாம் ஒரு பாலியல் தொழிலாளி என்கிற ஒரு மனநிலையை உருவாக்குற வேலையை பயில்வான் ரங்கநாதன் மாதிரி ஆட்கள் செய்கிறது போல் சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய இடத்துல பெண்கள் இருக்காங்க, ப்ரொமோஷனுக்காக அவங்க போகிறாங்க, இவங்களை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்று சொல்வது மூலமாக காவல்துறை மொத்தமுமே எப்படிப்பட்டது தான். இப்போ நீ யோசிச்சு பாருங்கள், பெண் காவலர் வந்து ரோட்டில் நிற்கிறாங்க, ஒரு முக்கியமான ஒரு கவர்னர் போகிறாரு, ஒரு அதிகாரி போகிறாங்க, ஏதாவது ஒரு விபத்து நடக்குது, இந்த ஒரு கொளுத்துற வெயிலில் அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 24 hours உள்ள வேலை மாதிரி அது ஏறத்தாழ எப்போ அழைத்தாலும் அந்த வேலைக்கு வரணுங்கிற மாதிரியான நெருக்கடியான ஒரு வேலை. அவங்க வந்து ரோட்லேயே நிற்கிறாங்க, ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குற போது குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் அவர்களெல்லாம் ஒரு கொச்சைப்படுத்துகிற ஒரு மனநிலை இருக்குது. அவங்களுக்கு வந்து கழிப்பறை வசதி இருக்குமா, ஒரு இடத்துல வந்து அவங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சாதாரண ஒரு விஷயங்களுக்கே கூட அவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ இந்த பெண்கள் குறித்து எதை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிறதுனால வாயை வாடகைக்கு வருவதற்காக வேண்டி இது மாதிரி கருத்துக்களை, அவதூறுகளை பேசுகிறவர்களை காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. சவுக்கு சங்கர் கைதை நான் வந்து வரவேற்கிறேன். எனக்கு என்ன கேள்வினா, இதுக்கு முன்னாடி நீதிபதிகளோடையும் வந்துட்டு பெண்களை வந்து சொல்லி ஒரு தவறான ஒரு பேச்சு வந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு நீதிமன்றத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு வழக்கு வரும்பொழுது அப்போவே ஒரு சரியான தண்டனை கொடுத்துருந்தா இன்னைக்கு இந்த பேச்சு வந்திருக்காதோ அப்படின்னு தோணுது. அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே எஸ்வி சேகர் அவதூறா வந்து ஊடகத்தில் பணிபுரியக்கூடிய பெண்கள் பற்றி பேசினார். அப்புறம் நெடுஞ்சான் கடையா வந்து சாவர்கர் பாணியில் மன்னிப்பு கேட்டார். இவரே சவுக்கு சங்கரே எப்படின்னு நினைக்கிறீங்க? அவரும் அதே தான். G² பற்றி அவர் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டார் கோர்ட்டில் போய். அவருடைய கடந்த கால வரலாறு அதுதான். அவருடைய வீரமிக்க வரலாறு என்பதுனா காலில் விழுந்து கிடக்கும் சார். ஆனால் இந்த நீதிபதியோட அந்த வழக்கில் அந்த மாதிரியான பேச்சு பேசுனதுக்கு வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னே சொல்லியிருக்காரு சார். எப்போ மன்னிப்பு கேட்க மாட்டேன், யூடியூப்ல மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லுவார், கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்பார். அவ்வளோதான். நீங்கள் ரெண்டுக்கான வித்தியாசத்தை புரியாமல் சொல்கிறீங்க. யூடியூப்ல வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுவார். அங்கே போய் ஐயா ஜாமி சார் அங்கே போய் மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா இந்நேரம் வெளியில் வந்திருக்கணும்ல. எப்படி தெரியும் உங்களுக்கு? கோர்ட்டில் என்ன கேமரா வச்சு அடுக்கிறியா நீங்கள்? அது யூடியூப் ஆஃபீஸ் கிடையாது இல்லையா, அதனால தெரியாது நமக்கு. மன்னிப்பு கேட்டுருவார் அவர், அது செய்தியாகவும் வரும். இன்னைக்கு வரைக்கும் அந்த போலீஸ் வந்துட்டு அராஜகம் அப்படின்னு சொல்லி ஒரு கோஷம் போட்டுக்கிட்டே வந்து உள்ளே போயிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து தான் ஒரு கேமரா பார்த்தா எமோஷனல் ஆயிடுவார். கேமரா பார்த்துட்டாருன்னா அந்த சாமி வந்து ஆடுவாங்க. நான்லாம் பார்க்கும்போது பார்த்துருக்கேன். பாண்டி கோயிலை கிராஸ் பண்ணும்போது பஸ்ஸில் போனீங்கன்னா திடீர்னு ஒரு சில பெண்கள் வந்து சாமி வந்து ஆடுவாங்க, அப்படியே ஆடுவாங்க. அது மாதிரி மைக்கை பார்த்துட்டா அவருக்கு ஒரு எமோஷனல் கிரியேட் ஆகிடும். அதனால் உடனே திமுக ஒழிக, அராஜகம் ஒழிக அப்படின்னு சொல்லுவார். காவல்துறையினுடைய அராஜகம் ஒழிக, திமுக ஆட்சி, திமுக சம்பாதிக்கிறதை தட்டி கேட்டேன், அதனால தான் என்னை பிடிச்சி உள்ளே போட்டாங்க அப்படின்னு கத்துனார். நான் பார்த்தேன் அதை. என்னமோ திமுக மட்டும்தான் வந்து இந்த இந்திய அரசியல்லையே வந்து சம்பாதிக்கிறது மாதிரியும் மற்ற கட்சிகள் எல்லாம் புனிதர்களாக வாழ்வதை போடும் ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை அவர் சிறப்பாக செய்கிறார். இன்றைய கலந்துரையாடலில் பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.